Dear 11th Standard Business Max students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். In exercise number 9.2, sum number 6, the following data relate to the advertisement and expenditure. Advertisement இவ்வளோ பண்ணால் சேல்ஸ் இவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் வந்து லேக்ஸில் செலவு பண்ணுறாங்க, சேல்ஸ் வந்து க்ரோர்ஸில் ஆகுதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. Estimate the sales to the advertisement expenditure of rupees 30 lakhs. 30 lakhs அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு செலவு பண்ணால் எத்தனை கோடி சேல்ஸ் ஆகுன்னு பார்த்தா கொஷின். நான் என்ன பண்ண போகிறேன்னா, அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை எக்ஸ்ன்னு வச்சுக்க போகிறேன், சேல்ஸை ஒய்ன்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எழுதுகிறேன் 40, அதே மாதிரி ஒய்யோட ஆன்சர் 38, 50, அதுக்கு பக்கத்தில் 60, எக்ஸ் ஒய் சேர்த்து எழுதின வரேன் 38, அதுக்கப்புறம் 55, அதுக்கப்புறம் 60, 70, 65, 60, 50, 48, 35, 30. ஓகேவா? அப்போது 40, 50, 38, 60, 65, 50, 35, 38, 60, 55, 70, 60, 48, 30. இதை ஆட் பண்ணிடுறேன். இதுக்கு பேர் சிக்மா எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை ஃபுல்லாக டோட்டல் போட்டு பாருங்கள், 338 வரும். சிக்மா ஒய்ன்னு சொல்லுவாங்க. இதை ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா சிக்மா டோட்டல் 361. உடனடியாக நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, மீன் அல்லது ஆவரேஜ் கண்டுபிடிங்க. ஆவரேஜ் என்றால் சிக்மா எக்ஸ் பை என். சிக்மா எக்ஸ் என்றால் நான் இங்கே கூட்டினது 338 பை எத்தனை பேர் எண்ணி பாருங்கள், 1 2 3 4 5 6 7 பேர். இதை 7ஆல் டிவைட் பண்ணும். இப்போ 338 7ஆல் டிவைட் பண்ணி ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 48.29 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதோட இதை க்ளோஸ் பண்ணிங்க. இது எக்ஸ் பார். எக்ஸ் பார் முடித்த கதையோட நான் என்ன பண்ணுறேன்னா ஒய் பாருக்கு போகிறேன். ஒய் பார். ஒய் பார் என்றால் சிக்மா ஒய் பை என். சிக்மா ஒய்னா அது இருக்குது பாருங்கள், இந்த டோட்டல் 361 பை என். அதே 7 பேர் தான். அப்போ 361 நீங்கள் 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 51.57 ரவுண்ட் ஆஃப் பண்ணி முடிச்சிங்க. இதுதான் உங்களுக்கு எக்ஸ் பாரோட ஆன்சர், ஒய் பாரோடைய ஆன்சர்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஆக்சுவல் மீன் மெத்தட் போடலாம், ஆனால் டெசிமலில் வந்தால் ஆக்சுவல் மீன் மெத்தட் போட முடியாது. அதனால் நான் அசியூம்டு மீன் மெத்தட் போட போகிறேன். டீவியேஷன் இன் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன், அல்லது டிஃபரன்ஸ் இன் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த வேல்யூஸ்லேருந்து ஏதாவது ஒன்று எடுத்துங்க, 48 அல்லது 49, ஏதாவது ஒன்று எடுத்துக்க வேண்டியது தான். எக்ஸ் மைனஸ் 48. அதே மாதிரி dy இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் உங்களுக்கு ஒய் பார் அப்படியே எடுத்துக்கலாம். டெசிமலில் வரதுனால ஏதாவது 51 52 ஏதாவது எடுத்துங்க, 52 எடுத்துக்கலாம்னு சொல்லி எது எடுத்தாலும் ஆன்சர் வரும். இப்போ நீங்கள் ஒவ்வொன்றா மைனஸ் பண்ணணும். 40 மைனஸ் 48, திஸ் மைனஸ் திஸ் minus 8. அப்புறம் 50 minus 48, answer is 2. 38 minus 48 is equal to minus 10. அதுக்கடுத்தது 60 minus 48 is equal to 12. 65 minus 48 is equal to 17. அதுக்கடுத்தது 50 minus 48 is equal to 2. அப்புறம் 35 minus 48 is equal to 7. 7 வரும். 15 17 7, ரைட்? அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணி இல்லை தப்பாக போகிறோம், 13 வரும். 48 minus 35 48 minus 35 13, மைனஸ் சிம்பிள் வரும், minus 13. இதை எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணி முடிச்சுடுங்க. இதை முடிச்சுட்டு இதோடைய டோட்டல் தேவைப்படும் உங்களுக்கு சிக்மா டிஎக்ஸ் உடைய டோட்டல் தேவைப்படும். பாசிட்டிவ் நம்பர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். 2 12 கூட சேர்த்திங்கன்னா 14 21 31, இது வரைக்கும் ஒரு 33 வருது. ப்ளஸில் மைனஸில் பாருங்கள், மைனஸ் 13 மைனஸ் 23 மைனஸ் 31. அப்போது 33 31 போச்சுன்னா ப்ளஸ் 2 வருதா? அப்போது இந்த ஆன்சர் ஓகே, 2 வரைக்கும் வந்திருக்கு. அப்புறம் டிஒய் கிட்ட வாங்க. 38 மைனஸ் 52. அப்போ 12 8 போச்சுன்னா 4, 4 3 போச்சுன்னா 1, மைனஸ் 14.
அதுக்கப்புறமேட்டு 60 மைனஸ் 52 வெறும் 8 தான் வரும். அப்புறம் 55 மைனஸ் 52 ஆன்சர் 3 வரும். 70 மைனஸ் 52 அப்போது 2ல் 18 6 5 18 வரும். அப்புறம் 60 மைனஸ் 52 அகெயின் 8 தான் வரும். அப்புறம் 48 மைனஸ் 52 அப்போது 12ல் 8 போச்சுன்னா 4 தான் வரும். மைனஸ் 4 அப்புறம் 30 மைனஸ் 52 கிட்டத்தட்ட 22 வரும். கூட ஒரு மைனஸ் சிம்பிள் வந்துடும். இதோடைய டோட்டல் செக் பண்ணிக்கலாம். இதோட டோட்டல் சிக்மா டிஒய். இப்போ இதோடைய டோட்டல் பார்த்துடலாம். சிக்மா டிஒய்யோடைய ஆன்சர்ஸ் எவ்வளோ வரும்னு பார்த்துடலாம். அப்போ மைனஸ் 14, இது ஒரு மைனஸ் 4னா 18 ஆச்சு. 18 22 மைனஸ் 40 வருது. அப்புறம் 8 3 11 11 11 19 29 29 37 அப்போ மைனஸ் 3 வருது. இதை எடுத்து வந்து இங்கே எழுதிடலாம். இது முடித்த பிறகு நம்ம டிஎக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சாகணும். டிஎக்ஸ் ஸ்கொயர்னால் மைனஸ் 8 ஸ்கொயர் பண்ணணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 64. அதுக்கடுத்தது 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெறும் 4. 10 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 100. 12 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 144. 17 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 289. 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4. 13 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 169. எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி போட்டுட்டு இதோட டோட்டலுக்கு பேர் சிக்மா டிஎக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 774. அதே மாதிரி டிஒய் ஸ்கொயர் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் கம்மிங் டு டிஒய் ஸ்கொயர் 14 இன்ட்டு 14 196 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அதுமாதிரி 8 8 64 வரும். 3 3 9 வரும். 18 இன்ட்டு 18 324 வரும். அதுக்கப்புறம் 8 8 64 வந்துடும். 4 4 16 மைனஸ் ஸ்கொயர் பண்ணும் ப்ளஸ் ஆகிடும். மைனஸ் 22 இன்ட்டு மைனஸ் 22 484 வரும். இதை அப்படியே கூட்டி போட்டிங்கன்னா சிக்மா டிஒய் ஸ்கொயர் ரெடி ஆகும். உங்களுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1157 அப்படின்னு வந்து முடியும். இதுக்கு அடுத்தது நீங்கள் dx இன்ட்டு dy மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. திஸ் இன்ட்டு திஸ் 8 2s are 16 இந்த மாதிரி ஃபுல்லாக dxோடைய பார்ட்டியும் dyயோட பார்ட்டியும் போட்டு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போயிடலாம். dx dy ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி அந்த டேபிள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த டேபிள் ரெடி ஆகிடுச்சுனாலே கிட்டத்தட்ட 50% ஆஃப் த சம் ரெடி. இதில் dx இன்ட்டு dy மல்டிப்ளை பண்ணும்போது ஜாக்கிரதை மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 13 இன்ட்டு 22 போட்டிங்கன்னா 286. இந்த காலமையும் மல்டிப்ளை பண்ணுறோம். டிக் பண்ணுற பாருங்கள். இந்த ரெண்டு ஆன்சர்ஸையும் மல்டிப்ளை பண்ணிங்க எழுதுனா சிம்பிள்ஸ் பத்திரமா இருங்க. பாசிட்டிவ்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டு அப்புறம் நெகட்டிவ்லாம் ஆட் பண்ணிட்டு செப்பரேட் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வந்துடும். நம்மக்கிட்ட என்ன கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். எஸ்டிமேட் த சேல்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. சேல்ஸ்னால் ஒய் கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், இதான் எனக்கு ஃபார்முலா. ஒய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஐ மஸ்ட் ஃபைண்ட் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஒய் ஆன் எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஒய் ஆன் எக்ஸ் கண்டுபிடிச்சா தான் நான் சம் ஈஸியாக போட்டு முடிக்க முடியும். ஏன்னா கொஷின் வந்து எஸ்டிமேட் த சேல்ஸ் என்றால் ஒய், ஒய்யோட ஆன்சர் தான் கண்டுபிடிக்கணும். அதனால் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஒய் ஆன் எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஒய் ஆன் எக்ஸோட ஃபார்முலா ஒய் மைனஸ் ஒய் பார் is equal to x வந்திருக்கிறதுனால x minus x bar. ஆல்ரெடி நீங்கள் y bar x bar எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டீங்க. இன்னும் ஒன்றே ஒன்று தேவை. அதுக்கு பேர் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் தேவை. இங்கே y இங்கே x வந்தால் byx கண்டுபிடிக்கணும். byx கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா sum is over. What is byx? இங்கே போட்டு காட்டுறேன் பாருங்கள். What is byx? byx ஃபார்முலா ஒன்றும் கிடையாது. மேலே n போட்டுங்க, கீழே n போட்டுங்க. மேலே n கீழே n. சிக்மா கடைசியாக வந்தது பாருங்க. dx dy மைனஸ் dx dy போட்டிருக்கும் பாருங்க. தனித்தனியாக போடணும். சிக்மா dx சிக்மா dy இதே மாதிரி தான் வரும். dx dy மாதிரி வரும். தனித்தனி சிக்மா வரும். தனித்தனியாக சிக்மா வரும். அதுக்கப்புறமேட்டு இங்கே எக்ஸில் முடிஞ்சிருக்கா? இங்கே எக்ஸில் முடிஞ்சதுன்னா ஸ்கொயரில் இருக்கிறத போடணும். சிக்மா டிஎக்ஸ் ஸ்கொயர். எக்ஸில் முடிஞ்சால் சிக்மா டிஎக்ஸ் ஸ்கொயர். அதுக்கப்புறம் மைனஸ் டிஎக்ஸ் தனியாக ஒன்று இருக்கும் பாருங்கள். இதோ இருக்குது பாருங்கள். டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர். சிக்மா டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இதுதான் நமக்கு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ரெடி ஆகிடுச்சுனாலே சம் கிட்டத்தட்ட முடிஞ்சிடும். இதுதான் உங்களுக்கு ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட். ஒய் ஆன் எக்ஸ்னால் ஒய்எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போது இதில் நியூமரேட்டரில் இதுவும் இந்த ரெண்டு பார்ட்டியும் சேர்ந்து வந்துடும். ஒரே மாதிரி இருக்குது. இங்கே ஸ்கொயரே வராது. ஆனால் இங்கே ஃபுல்லாக ஸ்கொயராக இருக்கும். வெறும் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? என்னன்னா 7 தானே நமக்கு. சிக்மா டிஎக்ஸ் டிஒயோட ஆன்சர் 728.
728. சிக்மா dx உடைய ஆன்சர் 2. இது ஒரு -3. சிக்மா dy உடைய ஆன்சர் ஒரு -3 all divided by n னா ஒரு 7. dx ஸ்கொயர்னா 774. dx ஸ்கொயர் பா dx ஸ்கொயர் மைனஸ் dx ஹோல் ஸ்கொயர் dx டோருக்கு பாருங்க 2 ஹோல் ஸ்கொயர் அப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? அப்போ you have to multiply 7 into 728. அப்போ என்ன வரும்னா 5096 வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 3 2 6. அதேமாரி 7 into 774 மல்டிப்ளை பண்ணுங்க 5418. 2 ஸ்கொயர் பண்ணுங்க 4. இதை ஆட் பண்ணிங்க 5102. இதில் இதை மைனஸ் பண்ணுங்கள் 4 மைனஸ் பண்ணிங்கன்னா 5414. ஃபார் ஆன்சர் டிவைட் பண்ணி பாருங்கள். எல்லாமே கால்குலேட்டர் யூஸ் பண்ணி தான் போட போகிறீங்க. இதான் உங்களோட ஆன்சர் 0.942. இங்கே வந்துடுங்க. y minus y bar. What is my y bar? 51.57. byx 0.942. x minus x bar. x bar ஓட ஆன்சர் 48.29. y minus 51.57 is equal to இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.942 into x மைனஸ் இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 45.489 சொல்லிட்டு வரும். 45.489. அதுக்கப்புறம் y is equal to 0.942x மைனஸ் 45 இது 49 மாற்றிக்கிறேன் 489. இது 2 டிஜிட்டில் இருக்கனால அப்படியே போட்டுக்கிறேன். மைனஸ் பார்ட்டி இந்த பக்கம் கொண்டு வரேன் 51.57. அதுக்கடுத்து y is equal to 0.942x இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 6.08. இதுதான் நமக்கு ரிக்ரெஷன் ஈக்குவேஷன். இப்போ ரிக்ரெஷன் லைன் கண்டுபிடிச்ச உடனே ஈக்குவேஷன் ஆஃப் ரிக்ரெஷன் லைன்ஸ் கண்டுபிடிச்சிட்ட பிறகு அவங்க கேட்குற கேள்விக்கு வரலாம். எஸ்டிமேட் த சேல்ஸ் y தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. when advertisement expenditure is 30 lakhs. advertisement expenditure capital X. அப்போ நீங்கள் என்ன எழுதுனா when capital X is equal to capital X எவ்வளவா 30 lakhs 30 இருக்கும்போது y என்னன்னு கேட்டிருக்காங்க. y is the question mark. இப்போ capital Y is equal to 0.942 xக்கு பதில் 30 போட்டுக்கோ plus 6.08. நீங்கள் அப்போ 30 ஆல் இதை மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா you will be getting 28.26. இது மல்டிப்ளை பண்ணிடுங்க plus 6.08. இப்போ y is equal to your answer will be 34.34 crores. ஏன் crores-ல போடுறோன்னா அவங்க தான் சொல்லியிருந்தாங்க sales is in crores of rupees. அப்போ rupees 34.34 crores will be our final answer for this problem. Okay, thank you.